வணக்கம் நண்பர்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பர் அப்டேட். ரேஷன் விநியோகத்தில் வரப்போகும் முக்கிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது. நாட்டின் பொது விநியோக முறையை மேலும் நவீனமாகவும் வெளிப்படையாகவும் மாற்றுவதற்காக பல்வேறு முக்கிய பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்களில் டிஜிட்டல் மயமாக்கல், ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு, ரேஷன் கடைகளில் மின்னணு சாதனங்களின் பயன்பாடு மற்றும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு போன்ற திட்டங்களுக்கு அதில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் விநியோகத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் இபிஓஎஸ் போன்ற சாதனங்களின் பயன்பாடு, விநியோகத்தை கண்காணிக்கும் அமைப்புகள் மற்றும் தரவு அடிப்படையிலான சரிபார்ப்பு ஆகியவை மேலும் மேம்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் ரேஷன் பொருட்கள் உண்மையான பயனாளிகளுக்கு சென்றடைவதை கண்காணிக்க முடியும். பொது விநியோக முறையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் ஸ்மார்ட் பிடிஎஸ் திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தனித்தனி இலக்குகளை நிர்ணயித்து அவற்றின் முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. NFSA திட்டத்தின் கீழ் இன்னும் தகுதியுள்ள குடும்பங்கள் பயனாளிகளாக சேர்க்கப்பட வேண்டிய நிலை இருப்பதாகவும் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சரிபார்த்து தகுதி இருந்தால் திட்டத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தரவுகளை ஆய்வு செய்ததில் சந்தேகத்திற்குரிய பயனாளி பதிவுகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய பதிவுகளை நேரடி கள ஆய்வு மூலம் சரிபார்க்க வேண்டும். அதே நேரத்தில் உண்மையான ரேஷன் அட்டைதாரர்கள் தவறுதலாக நீக்கப்படாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தேவை என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வேலைக்காக ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு இடம்பெயரும் மக்களுக்கு NORC திட்டம் தொடர்ந்து முக்கியமானதாக இருக்கும். இதன் மூலம் தகுதியுள்ள பயனாளிகள் தங்களுக்குரிய ரேஷன் வசதியை வேறு இடத்திலும் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. மானிய விநியோகத்தில் டிஜிட்டல் நாணயத்தை பயன்படுத்தும் முன்னோடி திட்டத்தை படிப்படியாக விரிவுபடுத்துவது குறித்தும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பரிவர்த்தனைகளை கண்காணிப்பது மற்றும் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பது போன்ற பலன்களை பெற முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தகவல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளவை அனைத்தும் உடனடியாக அமலுக்கு வந்த புதிய விதிமுறைகள் அல்ல. இவை நாடாளுமன்ற குழுவால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் மட்டுமே. அரசு எடுக்கும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளின் அடிப்படையில்தான் நடைமுறை மாற்றங்கள் உறுதி செய்யப்படும். எனவே ரேஷன் அட்டைதாரர்கள் தங்கள் மாநில அரசு மற்றும் உணவுத்துறை வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிப்பது மிகவும் நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து ரேஷன் அட்டை வைத்திருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற முக்கியமான அரசு திட்ட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம்.